32 மாண்புமிகு உறுப்பினர் திரு கோ செந்தில்குமார், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தாங்கள் ஒரு ரூலிங்கை கொடுத்திருக்கிறீங்க. சுருக்கமாக கேள்வி கேட்டால் சுருக்கமாக அமைச்சர்கள் பதில் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசிரியராக இருந்து அங்கே வகுப்பறையை மிக டிசிப்ளினாக நடத்த வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரு நிலையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டவர்கள். அதனால் உங்களுடைய அந்த கருத்திற்கு எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. நாங்கள் கூட திருக்குறளை போல தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் நாலடியாரை போல பதில் இருந்தால் திருப்தியாக இருக்கும் என்று அவர்களெல்லாம் கருதுகிற காரணத்தினால் தான் அமைச்சர் பெருமக்கள் ஒரு விரிவாக பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கேள்வியை சின்னதாக கேட்டுறேன் தலைவரே. அமைச்சர் அவர்களே, அதுக்கு விலாவரியாக பதில் வேணும்னு. ஏன்னா இது கிட்டத்தட்ட 4 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்க கோரிக்கை. எங்களோட வாணியம்பாடி தொகுதி மக்களின் அடுத்த துணை கேள்விதான். எனது துணை கேள்வி என்னவென்று அமைச்சர் அவர்களுக்கு நன்கு தெரியும். ஏன்னா மீண்டும் ஒரு முறை இந்த அவையில் பதிவு தெரியும். ஏன்னா 4 வாட்டி நான் கேட்டிருக்கேன். இதுக்காக மானிய கேள்விக்கு வாங்க. நியூட்டன் LC 81 ரயில்வே மேம்பாலம் கிட்டத்தட்ட 2 லட்சம் இந்துக்களையும் 1 லட்சம் இஸ்லாமியர்களும் இணைக்கும் பாலம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கோரிக்கை. இதுக்காக 2024 பேசும்போது 36 கோடி இடம் கையகப்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு கிட்ட. ரயில்வே துறையிடம் நிர்வாகத்திடம் கேட்கும் போது கிட்டத்தட்ட தமிழக அரசு அந்த இடத்தை கையகப்படுத்த கொடுக்காததுனால தான் அந்த பணி நிற்கிறதுன்றதுனாலையும் கிட்டத்தட்ட 2 வருஷமா RUBயிலிருந்து சுரங்கப்பாதையை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்பட்டு ஒப்புதல் நீங்கள் கொடுத்தும் நம்ம தமிழக அரசாங்கம் இடம் கையகப்படுத்த கொடுக்காததுனால தான் அந்த பணி நிற்குதுன்னு ரயில்வே துறை நிர்வாகம் கொடுத்துருக்க காரணத்தினால இந்த பணி எப்போ வருமா? ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 9 முறை தேர்தல் வாக்குறுதியாகவும் முதல்வர் அவர்களே இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. ரொம்ப முக்கியமான இது. இதனால நிறைய எண்ணற்ற பிரச்சனைகள், ஆர்ப்பாட்டம், ரயில் விடுங்க. அது திரும்ப ரயில்வே பாலத்தோட அதையும் கேட்டுறேன். அதோட ஜங்ஷன் அடுத்ததுல தான் அந்த கேள்வி நீங்க முழுசா கேட்க விடல. அந்த பகுதி அந்த ரயில்வே கேட்ல வர்றது தான் அந்த சர்வீஸ் ரோடும் கூட. இதை கொடுத்தோம்னா இந்த பஸ் போக்குவரத்துக்கு நெரிசலை குறைஞ்சு பஸ் பள்ளி மாணவர்களும் RDO ஆபீஸ், நகராட்சி அலுவலகத்துக்கு DSP ஆபீஸ் எல்லா பாலமும் அதற்கு தொடர்ச்சியா இருக்கக்கூடிய சாலையும் சரி செய்யப்படும். நகராட்சி ஒரே இடத்துல இருக்குங்கய்யா. இது கிட்டத்தட்ட இத்தனை வாட்டி நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கான விரிவான ஏன்னா இந்த 3 விஷயம் ஏன் தள்ளி போச்சு? அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. நீங்க ஒரே விஷயத்த 10 தடவை சொல்ல வேண்டாம். மாண்புமிகு அமைச்சர்